என்னுடைய ஆசான் இடத்துல நான் சிரமப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் பனையடி அப்படிங்கிற பாடமுறையில் இதுபோல் கம்பெனி வந்து முதுகில் நன்கு சுமந்து சுமந்து தாக்குற மாதிரி சில முறைகளை வந்து கற்றுக் கொடுத்துருந்தாரு. அப்பொழுது எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. ரொம்ப மிக அதிக எடையில ஒன்றும் இல்லை இந்த கம்பு, இதை எதுக்கு முதுகில் சுமந்து சுமந்து தாக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. அதற்கு பிற்காலத்தில் வந்து என்னுடைய ஆய்வு பயணத்தில் தான் விடை கிடச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, சிலம்பத்தில் நம்மால் கைவிடப்பட்ட ஒரு ஆயுதம் தான் வந்து பொந்தித்தடி. அந்த பொந்தித்தடியினுடைய இருப்பு சிலம்பத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான நினைவுபடுத்தல் தான் வந்து இன்றளவு நம்ம முதுகில் சுமந்து தாக்குகின்ற இந்த தாக்குதல் முறைகள். அதாவது பொந்தித்தடி அப்படிங்கிறது இன்றைய கரலை அல்லது கதாயுதம் இந்த இரண்டினுடைய வடிவத்துக்கும் மிக நெருக்கமான ஒரு ஆயுதம், கம்பாலான ஆயுதம். அந்த ஆயுதங்கள் தான் முன்பு யுத்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு அதை ஆயுதம் அப்படிங்கிறத மறந்துட்டு ஒரு உடற்பயிற்சி கருவியாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இது போன்ற மறக்கப்பட்ட சரியான வரலாற்று உண்மைகளை, சிலம்பத்தை குறித்த வரலாற்று உண்மைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம் தளத்தில் இணைந்திருங்கள். நான் உங்கள் உடுமலை ஞா ராஜகுமார்.